ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சமச்சீர் கிளாஸ் 6ல இருந்து மேக்னடிசம் அதோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம மேக்னடிசம் கன்டின்யூ பண்ணலாமா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து மேக்னெட்ஸ்னா என்ன? மேக்னெட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? மேக்னெட்ஸ்ன்ற பேர் வந்து எப்படி வந்துச்சு? அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்னா என்ன? நேச்சுரல் மேக்னெட்ஸ்னா என்ன? ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்ல என்னென்ன ஷேப்ஸ்ல இருந்துச்சு? அதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்ப வந்து இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னா என்ன? நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னா என்ன? அததான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்ப மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்டின்னா என்னன்னா, எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகுதோ, அது வந்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? ஸோ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்டின்னா, ஸோ எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணலையோ, மேக்னெட்டால அட்ராக்ட் பண்ணலையோ, அது வந்து நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் ஒரு மேக்னெட் எடுத்திருக்கேன். நிக்கல்ன்ற சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்ப வந்துட்டு நிக்கல் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகுது. ஸோ அதனால நிக்கல் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறேன்? காப்பர் எடுக்கிறேன். மேக்னெட் வச்சிருக்கேன். ஸோ இப்ப காப்பர் வந்து அட்ராக்ட் ஆகுதா? காப்பர் அட்ராக்ட் ஆகல. அதனால காப்பர் வந்து நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? ஸோ அடுத்த சப்ஸ்டன்ஸ் என்ன எடுக்கிறேன்னா, வுட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ வுட் வந்து அட்ராக்ட் ஆகுதா பாருங்க. வுட் வந்து அட்ராக்ட் ஆகல. ஸோ அப்போ வுட் வந்து என்ன சப்ஸ்டன்ஸ்? நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறேன்? நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து நான் மேக்னெட் பக்கத்துல வைக்கிறேன். ஸோ கிளாஸ் வந்து அட்ராக்ட் ஆகுதா? கிளாஸ் அட்ராக்ட் ஆகல. ஸோ கிளாஸும் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறேன்? நெக்ஸ்ட் அயன் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அயன் வந்து மேக்னெட் பக்கத்துல வைக்கிறேன். ஸோ அயன் வந்து அட்ராக்ட் ஆகுதா? அட்ராக்ட் ஆகுது. ஸோ அயன் வந்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? ஸோ அதே மாரி உங்க புக்ல வந்துட்டு அயன், கோபால்ட், நிக்கல் இதெல்லாம் வந்துட்டு மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? அதே மாரி இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸு, வுட்டு, காப்பர்லாம் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகலன்னு பார்த்தோம். அதே மாரி உங்க புக்ல என்ன எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, பேப்பர், பிளாஸ்டிக் இதுவும் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? உங்ககிட்டலாம் மேக்னெட்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, குட்டி குட்டியா மேக்னெட்ஸ் வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அத வச்சு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி குடுக்குறேன். அத வந்து நீங்க மண்ல போய் பெரட்டி எடுத்து பாருங்க. ஸோ என்ன நடக்குதுன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நான் இந்த ஆக்டிவிட்டிய பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றேன். ஸோ அந்த மண்ல மேக்னெட் பெரட்டுறப்போ, எனக்கு குட்டி குட்டியா எனக்கு வந்துட்டு அதுல வந்து பிளாக் கலர்ல ஒட்டிக்கிருச்சு மேக்னெட்ல இருந்துட்டு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு மண்ல வந்துட்டு இயற்கையா கலந்திருக்க இரும்பு துகள்கள். ஓகேவா? அதாவது இது இங்கிலீஷ்ல அயர்ன் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுவே நான் அந்த இடத்துல ஒரு பார் மேக்னெட் வைக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, 2 எண்ட்ஸ்ல மட்டும் தான் நெறைய அட்ராக்ட் ஆச்சு. ஓகேவா? அந்த அயர்ன் ஃபில்லிங்ஸ் வந்து 2 எண்ட்ல தான் நெறைய அட்ராக்ட் ஆச்சு. மிடில்ல வந்து கம்மியா தான் அட்ராக்ட் ஆச்சு. ஓகேவா? ஏன் வந்துட்டு அந்த 2 எண்ட்ஸ்ல வந்து நெறைய அட்ராக்ட் ஆச்சுன்னா, அந்த இடத்துல தான் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் பவர் இருந்துச்சு. அதனால நெறைய அட்ராக்ட் ஆச்சு. அந்த 2 எண்ட் தான் நம்ம மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது என்ன ஷேப் மேக்னெட்? இது வந்து ஹார்ஸூ மேக்னெட். ஓகேவா? ஸோ ஹார்ஸூ மேக்னெட்ல எங்க நெறையா ஒட்டியிருக்கு? எஸ், அந்த மேல டாப்ல தான் நெறையா ஒட்டியிருக்கு. ஸோ அப்ப இதுதான் 2 போல்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாரி உங்ககிட்டயும் டிஃபரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் இருக்கும். நீங்க அயர்ன் ஃபில்லிங்ஸ் வந்து எங்கெல்லாம் மேக்ஸிமமா அட்ராக்ட் ஆகியிருக்குதோ, ஸோ அதுதான் வந்துட்டு மேக்னெட்டோட 2 போல்ஸ். இந்த ஆக்டிவிட்டி நீங்க செஞ்சு பார்த்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்க சயின்ஸ் லேப்ல நீங்க மேக்னெட்ஸ் பார்த்திருப்பீங்க. அந்த மேக்னெட்ஸ்ல வந்துட்டு எல்லாத்துலயுமே 2 போல்ஸ் இருக்கும். அந்த 2 போல்ஸ்ல என்ன லெட்டர்ஸ் எழுதியிருக்கும்? என்எஸ் அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்குமா? ஸோ என்எஸ்ன்றது நார்த் போல், சவுத் போல். ஓகேவா? ஸோ எந்த மேக்னெட்லனாலுமே 2 போல்ஸ் இருக்கும். அது நார்த் அண்ட் சவுத் போலா இருக்கும். நீங்க மேக்னெட்ட குட்டி குட்டியா நீங்க எத்தன பார்ட்டா டிவைட் பண்ணா கூட, அதுல எல்லாத்துலயுமே 2 போல்ஸ் நார்த் போல், சவுத் போல் இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்னெட்ல எது நார்த் போல், எது சவுத் போல்ன்றத எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்ட நீங்க கயிறுல கட்டி தொங்க விடுறப்போ, அது அப்படியே ஆடிட்டே ஒரு டைரக்ஷன்ல நிக்கும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, நார்த், சவுத் டைரக்ஷனா நிக்கும். ஈஸ்ட், வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காது. ஓகேவா? நீங்க எத்தன டைம் இத ரிப்பீட் பண்ணாலுமே மேக்னெட் வந்து ஆல்வேஸ் அது வந்துட்டு நார்த், சவுத் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேவா? இப்ப நார்த் போல் எது, சவுத் போல் எது அப்படின்றது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ட் ஆஃப் த மேக்னெட் வந்து நார்த் சைடு பாயிண்ட் பண்ணியிருக்கிறது நார்த் போல். எந்த எண்ட் வந்து சவுத் சைடு பாயிண்ட் பண்ணியிருக்கோ அது வந்து சவுத் போல். ஓகே.
ஸோ இப்ப பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் காம்பஸ். மேக்னெட்டிக் காம்பஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து நம்ம டைரக்ஷன் ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த மேக்னெட் காம்பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து ரவுண்டா இருக்கு. அண்ட் இதுல நடுவுல தின்னா மேக்னெட் இருக்கா? தின்னா நீடில் மாரி இருக்கா? ஸோ அதுதான் வந்துட்டு மேக்னெட். இப்போ நம்ம டிஃபரண்ட் ஷேப்ஸ் ஆஃப் மேக்னெட்ல நீடில் மேக்னெட் பார்த்தோம்ல, அந்த நீடில் மேக்னெட் தான் மேக்னெட்டிக் காம்பஸ்ல யூஸ் பண்றாங்க. இப்ப இது ரொம்ப சின்னதா இருக்கனால, நம்ம எர்த்தோட கம்பேர் பண்றப்ப எர்த் வந்து பிக் மேக்னெட். ஓகே. இந்த காம்பஸ்ல வந்து இந்த நீடில் ரொம்ப தின்னா இருக்கனால, அது ஃப்ரீயா அதுவாவே நல்லா ஈஸியா ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இப்ப இந்த காம்பஸ நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல வைக்கிறப்போ, அது ஃப்ரீயா ரொட்டேட் ஆயி, அது எப்பயுமே வந்துட்டு நார்த், சவுத் டைரக்ஷன்ல இருக்கும். இந்த காம்பஸ்ல பாருங்க என்எஸ் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இது வந்து ரொட்டேட் பண்ணி எந்த சைடு டைரக்ட் பண்ணியிருக்கும்? நார்த், சவுத் டைரக்ஷன்ல தான் டைரக்ட் பண்ணியிருக்கும். அதாவது நார்த் பக்கம் அந்த போல்ஸ் வந்து நார்த் சைடு பாயிண்ட் பண்ணியிருக்கிறது நார்த் டைரக்ஷன். அண்ட் வந்து இந்த அனதர் எண்ட் ஆஃப் த மேக்னெட் போல் வந்து சவுத் சைடு பாயிண்ட் பண்ணியிருந்தா அது வந்து சவுத் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ண முடியுமா? இப்போ நார்த்ல இருந்து நம்ம 90 டிகிரி ரைட் வந்தோம்னா அதுதான் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? அண்ட் வந்து சவுத்ல இருந்து 90 டிகிரி ரைட் வந்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். இப்ப ஷிப்ஸ்ல அண்ட் ஏர்பிளைன்ஸ்ல டிராவல் பண்றவங்க எதை யூஸ் பண்ணியிருக்காங்க? நேச்சுரல் மேக்னெட், லோட்ஸ்டோன் அப்படின்றதையும் அண்ட் வந்துட்டு டைரக்ஷன் பிக்சரை யூஸ் பண்ணி தான் டைரக்ஷன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஸோ இப்போ மேக்னெட் காம்பஸோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்ஷன் பிக்சர்னா அது பேப்பர்ல இருக்கும் இல்லையா? ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கனால அண்ட் வந்துட்டு இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால இது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லையா? ஓகேவா? அண்ட் வந்துட்டு இது ரொம்ப தின்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கனால மவுண்டனர்ஸ் கூட ஈஸியா இதை வந்துட்டு கேரி பண்ணிக்கிற முடியும். அண்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த பேட்டரியுமே தேவை கிடையாது. ஏன்னா எர்த்தே வந்துட்டு ஒரு நேச்சுரல் பிக் மேக்னெட்னால இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பேட்டரியும் தேவை கிடையாது. ஸோ அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு எவ்வளோ டார்க்கான பிளேஸா இருக்கட்டும் அண்ட் மிஸ்டா இருக்கட்டும், ஸோ இதுலலாம் ஈஸியா நமக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியா டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? மேக்னெட்டிக் காம்பஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி செயிலர்ஸ் வந்து அந்த லோட்ஸ்டோனும், டைரக்ஷன் பிக்சரும் கொண்டுட்டு போனாங்க. அதாவது அது 2ம் தனித்தனியா இருந்துச்சு இல்லையா? அதாவது இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இப்போ அது தனியா அந்த லோட்ஸ்டோன தனியா கட்டி தொங்க விடணும். டைரக்ஷன் பிக்சர தனியா வச்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா, மேக்னெட் காம்பஸ் வந்து 2மே ஒண்ணா இருக்குதா? ஸோ அதனால ரொம்ப ஈஸியா இப்ப வந்து செயிலர்ஸ் அண்ட் ஏர்பிளைன்ஸ்ல டிராவல் பண்றவங்க இத யூஸ் பண்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம்? மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னா என்ன? நான் மேக்னெட் மெட்டீரியல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். மேக்னெட்டிக் போல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் காம்பஸ்னா என்னன்றத பார்த்தோம் நம்ம. நம்ம நெக்ஸ்ட் இதோட கன்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.